வடவேங்கடத்தின் அதிபதியான வேங்கடாசலபதி விஷ்ணுவின் அவதாரமாக கொண்டு படுத்த நிலையில் சித்தரிப்பதை காண்கிறோம். இதற்கான விளக்கத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் காணலாம். இஸ்ரவேலனின் மற்றொரு பெயர் யாக்கோபு என்பதாகும். இதில் யா என்பது கடவுளை குறிக்க பயன்படுகிறது. கோபு என்பதே அவனது பெயர். கோபு என்ற பெயரிலிருந்து கோபாலா, கோவிந்தா என்ற பெயர்கள் தோன்றியிருப்பதை பார்க்கிறோம். இந்த யாக்கோபு தனது மாமாவான லாபானுடைய நாட்டிற்கு செல்லும் வழியில் இரவு தங்க நேரிட்டது. அப்பொழுது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு படுத்தான். அவன் ஒரு கனவு கண்டான். அதில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தனர். கர்த்தர் மேலிருந்து அவனை ஆசீர்வதித்தார். நித்திரை தெளிந்து எழுந்த யாக்கோபு இது கடவுளுடைய வீடு, வானத்தின் வாசல் என்று பொருள்படும்படி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இந்த பெத்தேல் என்ற இடமானது பின்னாட்களில் வடக்கு இஸ்ரவேல் பகுதியில் இருந்தது. இந்த கோத்திர தலைவனுடைய சந்ததியான இஸ்ரவேலர்களில் பல புகழ் வாய்ந்த அரசர்கள் தோன்றினார்கள். கிமு 9ஆம் நூற்றாண்டில் ரெகமயாம் என்ற அரசன் காலத்தில் இந்த இஸ்ரவேல் தேசமானது தெற்கு யூதேயா, வடக்கு இஸ்ரவேல் என்று இரண்டாக பிரிந்தது. வடக்கு இஸ்ரவேலில் 10 கோத்திரங்கள் இருந்தன. தெற்கு யூதேயாவில் 2 கோத்திரங்கள் இருந்தன. தெற்கு யூதேயாவை யூதர்கள் ஆண்டனர். வடக்கு இஸ்ரவேலுக்கு எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த எரபயாம் என்பவன் அரசனானான். இந்த எரபயாம் என்பவன் அரசனானவுடன் இந்த 10 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் தெற்கு பகுதியில் உள்ள எருசலேம் ஆலயத்திற்கு சென்றால் அங்கு உள்ள அரசனையே தெரிந்து கொள்வார்கள் என்ற குறுகிய நோக்கத்துடன் 2 பொற்கன்று கூட்டுகளை செய்து அதை இந்த பெத்தேலில் ஒன்றையும் மற்றொன்றை தான் என்ற இடத்திலும் பிரதிஷ்டை செய்தான். அவனுக்கு பின் வந்த மற்ற அரசர்களும் வடக்கு பகுதியை சேர்ந்தவர்கள் தெற்கு பகுதியில் உள்ள எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக பல மிகப்பெரிய கோவில்களையும் கட்டி அதில் விக்கிரக ஆராதனை செய்ததையும் நாம் காண்கிறோம். இந்த பெத்தேல் என்ற இடத்தில்தான் முதன்முறையாக பொற்கன்றுக்குட்டைகளை செய்து அதை வணங்கியதை பார்க்கிறோம். எனவே இங்கு கட்டப்பட்ட கோவில்களில் இந்த கோத்திர தலைவன் படுத்திருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதித்ததை நினைவு கூறும் பொருட்டு கோத்திர தலைவனை படுத்த நிலையில் சித்தரிக்கும் பழக்கம் உண்டாயிற்று. இதுவே வடவேங்கடத்தின் அதிபதியான விஷ்ணுவை படுத்த நிலையில் சித்தரிப்பதற்கான விளக்கமாகும். இவ்வாறு எரபயாமும் அவனுக்கு பின்வந்த எல்லா அரசர்களும் வடக்கு இஸ்ரவேலர்களை தெற்கு பகுதிக்கு விடாமல் பார்த்து கொள்ளுமாறு பல கோவில்களை எழுப்பி அதில் விக்கிரக ஆராதனை செய்ததால் தேவ கோபத்திற்கு ஆளாகி தேவனால் அசிரியர்களிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அசிரிய மன்னன் வடக்கு இஸ்ரவேலில் உள்ள மக்களை நாடு கடத்தி அவர்களை ஈரான் ஈராக் பகுதியில் குடியமர்த்தியதையும் நாம் பார்க்கிறோம்.